अस्सलाम वालेकुम वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சின்னதா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. நான் வந்து வீடியோக்காகவும் தமிழுக்காகவும் நான் இதை சொல்ல வரலைங்க. உண்மையாகவே நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் இந்த பேக்கு வந்து தினமும் நீங்கள் 2 வேளை யூஸ் பண்ணுறத ஒரு வாரத்தில் நீங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இது நான் லைவ் ரிசல்ட்டு காமிக்கிறேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். எதுவுமே ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது ஃபுல்லாக பார்த்து நம்ம வந்து அது செஞ்சால் தான் அதுக்கு வந்து நமக்கு ஃபுல் எஃபெக்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும். எதுவுமே நம்ம பாதியில் பார்த்துட்டு போயிட்டோன்னா அது வந்து அப்படி தான் இருக்கும் ரிசல்ட்டும். அதனால் நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கேரட் முழுசாக ஒன்று எடுத்துக்கிறேன். அது வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் பார்த்தேன்னா பசும்பால் வந்து சேர்த்துக்கலாம். பசும்பால் பார்த்தீங்கன்னா வந்து காய்ச்சாத பசும்பால் சேர்த்தா 100% ரிசல்ட் கிடைக்கும். அதனால் வந்து நான் பசும்பால் வந்து காய்ச்சாத பால் வந்து அந்த கேரட்க்கு ஏற்ற மாதிரி நான் ஊற்றி அரைக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக கூட ஊற்றக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஜூஸ் இதில் வந்து நான் தண்ணி சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல, பால் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ கேரட்டு அதோட பால், கேரட் பால் ரெண்டுத்தையும் நான் வந்து இப்போ நான் வடிகட்டி எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுக்கும்போது அதோட ஜூஸ் வந்து தனியாக வரதை பாருங்கள். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு. பால் சேர்த்தனால அதிகமாக கிடச்சிருக்கு. பால் சேர்க்கலைன்னா அது கொஞ்சமாக வந்துருக்கும். சரி இப்போ வந்து நான் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக நம்ம போடணுன்ட்டு அவசியம் இல்லை. நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அளவு. நான் வந்து இதுலேருந்து நான் கொஞ்சம் பாதி எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டிங்க. இந்த முல்தானி மிட்டி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கடை மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எந்த ஸ்டோர் போனாலும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டு போனால் கூட கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த முல்தானி மிட்டியை வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் கேரட் ஜூஸ் வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கின்னு இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் முல்தானி மிட்டி வந்து அதில் நான் சேர்க்குறேன். அது வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி அளவுக்கு வரணும். அப்படி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பால் அந்த கேரட் பால் சேர்த்துக்கலாம். அப்படி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் முல்தானி மிட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபேஸு கழுத்துக்கு பின்னாடி கழுத்துக்கு கூட போடலாம், கைக்கு கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணலாங்க. அவ்வளோ ஏங்க நீங்கள் குளிக்கும்போது கூட நல்லா வந்து ஃபுல் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு குளித்தா கூட உங்கள் பாடி ஃபுல்லாகவும் நல்லா கலராக ப்ரைட்டாக இருக்கும். இது 100% ரிசல்ட் கொடுக்கும். நான் மறுபடியும் நான் வந்து வீடியோவுக்காக சொல்லலைங்க. அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவான பேக்கு. அது கூட வந்து நம்ம கேரட்டும் பாலும் சேர்க்கும்போது இன்னும் 100% வந்து ரொம்ப ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா அது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு நான் வந்து கலந்து எடுத்துக்கிறேன். இது கூட இன்னொன்று ரொம்ப முக்கியமான பொருள் கூட நான் சேர்க்க போகிறேன். அது என்னன்ட்டு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து முழு எஃபெக்ட் கிடைக்காது. இப்போ நான் இது கூட வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் எந்த தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்தால் சேர்த்தா நல்லதுங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி உடனே அப்ளை பண்ணுறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. நம்ம அப்பப்போ போடும்போது அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சோண்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நான் தயிர் எல்லாத்தையும் நான் சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்துக்கிறேன். இப்போது இது நல்லா வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் ப்ரெஷ்ஷு வச்சுருந்தா கூட நீங்கள் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தக்காளியை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து அந்த ஆஃப் தக்காளியை அதில் டிப் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸு ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வர ஒரு ஃபேஸ் மாஸ்க் வரைக்கும் நீங்கள் போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து காலையில் நைட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.